அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். 7ஆம் செய்யுளில் நாம் நுழைந்திருக்கின்றோம். இன்று 2ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வாழை மீன் உள்ளல் தலைப்படலும், ஆள் அல்லான் செல்வ குடியுள்ள பிறத்தலும், பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும், இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. ஊமையானவர் காணுகின்ற கனவுகள் இம்மூன்றும். அவற்றுள் இன்று ஆள் அல்லான் செல்வ குடியுள்ள பிறத்தல். செல்வக்குடியில் நான் பிறந்து இங்கு ஒரு ஆளுகை செய்வேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். அது இயலும் பலருக்கும். ஆனால் அறிவு, ஆற்றல் இவையெல்லாம் இல்லை, அவற்றை வளர்த்தெடுப்பதற்கான நோக்கமும் திட்டமும் எண்ணமும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிற ஒருவரால் எப்படி அவர் ஒரு செல்வந்தராக, ஒரு ஆற்றல் படைத்தவராக, மற்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற வள்ளலாக உருவாக முடியும்? உருவாக முடியாது. ஆக அறிவும் ஆற்றலும் அங்கு இருந்து அதை வளர்த்தெடுத்து அதன் அடித்தளத்தில் இங்கு அவர் காணுகின்ற அந்த கனவை நனவாக்க முடியும். நான் அறிவையும் ஆற்றலையும் வளர்க்க மாட்டேன், அதற்கான ஒரு நூலை கூட நான் புரட்டி பார்க்க மாட்டேன், நூலகத்துக்கு கூட செல்ல மாட்டேன், என்னுடைய உடல் வலிமையாக இருப்பேன், உடற்பயிற்சி கூட செய்ய மாட்டேன், ஏதோ நான் அப்படியே கிடப்பேன், பிறப்பேன், போவேன், அவ்வளோதான் என்கின்ற ஒரு நிலையில் ஒருவர் இருந்தால் அவரால் இங்கு ஒரு ஆளுமையோடு திகழ்கிற, ஆளுகை செய்கிற ஒரு சிறந்த நல்ல கொடையாளராக, பணக்காரராக திகழ முடியாது. அதான் வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுகிறார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். பொருள் என்ன? அறிவு உள்ளவர் எல்லாம் உடையவராக இருக்கிறார். ஆனால் அறிவில்லாதவர் எதுதான் அவர்கிட்ட இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை என்பதுதான் பொருள். ஆக பணமே அவரிடம் இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இருக்காது. என்றால் அவர் அதை அதற்குரிய தன்மையில் ஆள முடியாது, இயக்க முடியாது, இயங்க முடியாது. இங்கு எல்லாருமே அறிவாளர்களாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், என்ன முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த அமைப்பு எப்படி மாற வேண்டும், அதற்குரிய முறையிலான அடிப்படையான புரட்சிகரமான செயல்பாடுகள் என்ன, இவற்றையெல்லாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு வாக்களித்தோம், இதான் என் கடமை என்று முடிக்கக்கூடாது. அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் எந்த நிலையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதற்குரிய அறிவு என்ன, அதற்குரிய ஆற்றல் என்ன என்கின்ற வகையில் கொள்கை தன்மையில் இயங்குகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வகையில் இந்த நேரிய தன்மையோடு காணுகிற நல்ல கனவுகள் இங்கு நிறைவேற வேண்டும். நாம் காணுகிற கனவு ஏதோ ஒரு ஊமையர் காணுகிற கனவாக அது அமைந்து விடக்கூடாது. இன்றைய நாளில் நாம் ஒரு சொல்லை இங்கு ஆய்ந்து பார்க்கலாம். அதாவது அது ஜனநாயகம். ஜனநாயகம், ஜனநாயகன் என்று ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போல, தமிழ் இல்லை. முதல்ல தமிழில் படங்களுக்கெல்லாம் பெயர் வைங்க. ஆக ஜனநாயகம் என்றால் வேறும் இல்லை, ஜனம் அதெல்லாம் அது சமஸ்கிருத சொல். மக்கள் ஆட்சி, அதான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சி உண்மையிலேயே மக்களை கொண்டு மக்களுக்காக ஆளுகிற ஆட்சியாக இருக்க வேண்டும். அந்த நேரங்களில் இங்கு வீணான கனவுகள் இடம்பெறா. உண்மையான நனவாக்கப்படுகின்ற நல் எண்ணங்கள் அது திட்டங்களாக உருவாகும், அது நற்கனவுகளாக இருக்கும் என்கின்ற அந்த வகையில் உறுதியேற்று கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகம் நிகழ்வில் நாம் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.